வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு திருக்குறள் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கவிஞர் ராமபரஞ்சோதி ஐயாவுடைய திருக்குறள் கதைகள் தான் பார்க்க போகிறோம். ரகசியம். யார்கிட்ட இருந்து லெட்ரு வந்திருக்குங்க என்று வினவினார் மனைவி விசாலம். நமக்கில்லை, நம்ம ராமையாவுக்கு தான் வந்திருக்கு என்று பதிலளித்தார் கோபாலன். காலையில் புறப்பட்டு 2 பேரும் காஞ்சிபுரம் போனவங்க, இன்னும் வரலிங்களே என்று சொன்னாள் மனைவி. ஆனாலும் இந்த ராமையாவுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகிறதோ தெரியல என்று வருத்தத்துடன் பேச ஆரம்பித்தார் கோபாலன். என்னங்க, அவருக்கு வந்த லெட்டரை பிரித்து படிச்சிட்டிங்களா? என்னதான் அவர் உங்கள் பால்ய சிநேகிதர் என்றாலும் அவருக்கு வந்த லெட்டரை படிக்கலாங்களா என்று கேட்டாள் விசாலம். நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? இந்த 35 வருஷத்தில் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? லெட்டர் காந்திஜி முதியோர் இல்லத்திலிருந்து வந்திருக்கு. மனுஷன் ஏற்கனவே சில தடவை விரக்தியாகி பேசிகிட்டு இருந்தான். 3 ஆண் பிள்ளைங்க இருந்தும் ஒருத்தனும் கூட இல்லையேன்னு வருத்தம் ரொம்ப நாளாக அவன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ வந்திருக்க லெட்டரை பார்த்தா அவனும் பொண்டாட்டியும் முதியோர் இல்லத்தில் சேர மனு போட்டிருப்பாங்களோன்னு தோணுது. எல்லா ரகசியங்களையும் என்கிட்ட தப்பாமல் சொல்கிறவன் இதை பற்றி மூச்சு கூட விடாதது ஆச்சரியமாக இருக்குது என்று நீண்ட சொற்பொழிவாற்றினார் கோபாலன். நீங்கள் நினைக்கிறபடி நடந்திருக்கும்னு தான் எனக்கும் தோணுதுங்க. நீங்கள் தான் நல்லபடியாக அவர்கிட்ட பேசி மனசை மாற்றணும். அவங்க 2 பேரும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சுருக்கிற உதவி கொஞ்சமா? அவங்க முதியோர் இல்லத்தில் சேர வேண்டி இப்போ என்ன கட்டாயம் வந்தது? பிள்ளைகளோ பொண்ணோ குடும்பத்தோடு இல்லை என்றாலும் வீட்டு வேலைங்க பூராவும் பார்த்துக்க தூரத்து உறவு காமாட்சி அம்மா அவங்க வீட்டோடு இருக்காங்க. அப்பப்போ வேண்டிய உதவிகளை நாமும் நம்ம பையனும் செய்துக்கிட்டு வர்றோம். நம்ம மருமக கூட அவங்களுக்காக கடை கன்னிகளுக்கு போய் வந்து உதவுறா என்று விசாலம் பேச, அவன் வரட்டும் பேசிக்கிறேன். இந்த தீபாவளிக்கு கூட 3 பையன்களும் வழக்கம் போல் குடும்பத்தோடு வந்திருந்து 2-3 நாள் தங்கி போனாங்க. தடபுடலாக தீபாவளி கொண்டாடினாங்க. பேர பிள்ளைங்க லூட்டி நம்ம காதுலையும் விழுந்துதே. அவங்க வீட்டில் வெடிச்சளவு பட்டாசு நம்ம தெருவில் வேறு எங்கேயும் வெடிக்கலையே. நம்ம வீட்டுக்கு கூட ஸ்வீட்டும் பட்டாசும் கொடுத்தாங்களே என்றார் கோபாலன். இந்த வருஷம் தீபாவளிக்கும் வழக்கம் போல் 2 பேரும் பட்டு துணிங்க உடுத்தி இருந்தாங்க. 2 பையன்களில் இந்த வருஷம் ஒருத்தன் பட்டு புடவையும் வேஷ்டியும் வாங்கி கொடுத்துருக்கான், ஒருத்தன் பணமாக கொடுத்துருக்கான்னு அவங்க வீட்டுக்கு போனப்போ கோமதி அம்மா பெருமையாக காட்டினாங்களே என்றாள் விசாலம். அது மட்டுமா, ஸ்வீட் பாக்கெட்டுங்க, பட்டாசோட ரொக்கம் வேற கொடுத்தாங்களாம். ராமையா வேண்டாம்னாலும் இது எங்கள் கடமைன்னு வற்புறுத்தி கொடுத்தானுங்களாம் என்ற கோபாலனின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. தன் நண்பன் நன்றாக வாழ வேண்டும் என்பதே அவர் எண்ணம். தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி வந்திருந்த செல்ல பொண்ணும் பட்டு புடவை வேஷ்டி கொடுத்தாளாம். புடவை மட்டும் 4000 ரூபாயாம் என்றாள் விசாலம். ராமையா அதையும் சொன்னான். ஆனால் அவள் கொடுக்குற பட்டு துணி வாங்க அவனுக்கு இஷ்டமில்லை. அவனோட மாப்பிள்ளை மைசூர் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர். வருஷத்தில் 2 அல்லது 3 பட்டு துணி செட்டுங்க அன்பளிப்பாக அவருக்கு கிடைக்குமா. நான் வாய் தவறி உங்ககிட்ட இப்போ உளறிட்டேன். நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் மூச்சு விடாத என்று கணவர் எச்சரிக்க, எனக்கு தெரியாதுங்களா, நான் வாய் திறக்க மாட்டேன் என்றாள் மனைவி. ராமையாவும் கோபாலனும் செங்கற்பட்டு மாவட்டம் கிராமம் ஒன்றில் பிறந்தவர்கள். 1ஆம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி படிப்பு வரை ஒரே பள்ளியில் படித்த நண்பர்கள். கோபாலன் பள்ளி படிப்போடு நின்றுவிட்டு ஒரு கம்பெனியில் அப்ரண்டிஸாக சேர்ந்தவர். அதே கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை செய்து ஓய்வு பெற்றார் ராமையா. BA B.Ed படித்து அரசு பள்ளி ஒன்றில் பணியில் சேர்ந்தார். அவருக்கு பணி சொந்த மாவட்டத்தில் கிடைத்ததனால் இருவரும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது சந்தித்து கொண்டார்கள். 20 வருடங்களுக்கு முன்பு தாம்பரம் அருகில் ஒரு கிராமத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு லே அவுட் போட்டபோது குறைந்த விலையில் ராமையா 2 கிரவுண்ட் வீட்டு மனையை வாங்கினார். எதிரிலேயே 1 கிரவுண்டை வாங்கி போடும்படி நண்பன் கோபாலனை வற்புறுத்தினார். பணவசதி குறைவான அவர் தயங்கிய போது தான் கடன் கொடுத்து உதவினார். அடுத்த 3 ஆண்டில் சொசைட்டி கடன் வாங்கி ராமையா சுமார் 900 சதுர அடியில், கோபாலன் 600 சதுர அடியில் வீடும் கட்டி குடிவந்தார்கள். கோபாலன் கூட வேலை செய்பவர்கள் குடி போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டு வறுமையுடன் வாடகை வீட்டில் குடியிருக்க, கோபாலன் அப்படி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் சொந்த வீடு கட்டி இருப்பதற்கு காரணம் ராமையாவின் நட்புதான். ராமையாவின் 3 பிள்ளைகள் நன்கு படித்து பெரியவனும் கடைசி மகனும் கல்கத்தாவில் தனியார் நிறுவனங்களில் நல்ல பணிகளில் இருந்தார்கள்.
இரண்டாவது மகன் டில்லியில் செக்ரட்டேரியட்டில் பணிபுரிகிறார். ஒரே பெண்ணுக்கு திருமணமாகி அவரது கணவர் மைசூர் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருக்கிறார். ராமையா தம்பதியருக்கு பேரப்பிள்ளைகளுக்கும் குறைவில்லை. ஆனாலும் 3 பிள்ளைகளில் ஒருவனும் பெற்றோரை தம்முடன் வந்து தங்குமாறு கேட்கவில்லை என்பது ராமையாவின் மனதை உறுத்தினாலும், அப்படி அழைத்தாலும் அவர் போக மாட்டார் என்பதுதான் உண்மை. கோபாலனுக்கு ஒரே மகன்தான். ஆனாலும் அவன் பள்ளி படிப்பை தாண்டவில்லை. கோபாலன் முயற்சி செய்தும் பயனேதும் இல்லை. கோபாலன் ஓய்வு பெறுவதற்கு முன்பே மகனை தன் தொழிற்சாலையிலேயே பணியில் அமர்த்தினார். ஓய்வில் கிடைத்த பணத்தில் கடன்களை அடைத்து மகனின் திருமணம் முடித்து மீதி இருந்த 1 லட்சத்தை நண்பரின் ஆலோசனைப்படி வங்கியில் முதலீடு செய்து மாதம் வட்டியை பெற்று கைச்செலவுக்கு பயன்படுத்தினார். அவருக்கு ஒரு பேரனும் ஒரு பேரத்தியும் உண்டு. அவருடைய மருமகள் திருமணமான புதிதில் தனி குடித்தனம் செல்ல நினைத்தாலும் மாமனார் பெயரில் இருந்த மனையும் வீடும் அப்படி செய்யாமல் தடுத்தது. அவள் தன் மாமனார் மாமியாருக்கு உணவில் எந்த குறையும் வைக்கவில்லை. தன் மாமனார் மாமியாரைப் போலவே அவளும் ராமையா குடும்பத்தின் மீது மதிப்பு வைத்திருந்தாள். ராமையா தன் குடும்பத்திற்கு பல உதவிகள் செய்திருந்தும் அவர் குடும்பத்திற்கு தாம் எந்த பெரிய உதவியும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் நீண்ட காலமாக கோபாலன் தம்பதியருக்கு இருந்து வந்தது. அந்த ஏக்கம் சென்ற ஆண்டில் ஓரளவு தீர்ந்தது. ராமையாவின் மனைவி கோமதிக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக 1 வாரம் மருத்துவமனையில் தங்கியிருந்தாள். அவளுக்கு துணையாக வந்திருக்க மருமகள்களுக்கும் பெண்ணிற்கும் இயலாத போது விசாலம் 1 வாரம் முழுவதும் உடனிருந்து சொந்த சகோதரியைப் போல் பார்த்து கொண்டாள். மாலை 6 மணிக்கு தன் வீட்டிற்கு வந்து நண்பரை சோபாவில் அமரச் சொல்லி, "என்ன கோபாலா, ஒரு கப் காபி சூடாக சாப்பிட்றியா?" என்று ராமையா கேட்க, "வேண்டாம்ப்பா, நான் சாயங்காலம் 1 முறைக்கு மேல் காபி குடிக்க மாட்டேன்னு உனக்குத்தான் தெரியுமே" என்று பதிலுரைத்தார் கோபாலன். தபால் உரையை ராமையாவிடம் கொடுத்தார். அவர் தபாலை பிரிக்கும் முன்னே, "ராமையா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. முதியோர் இல்லத்தில் சேர இப்போ என்ன அவசியம்? கடவுள் புண்ணியத்தில் கவர்மெண்ட் பென்ஷன் வருது. பையனுங்க தூரமாக இருந்தாலும் வருஷம் 1 முறையாவது வந்து போகிறாங்க. அப்பப்போ பணம் தர்றாங்க. உங்கள் குடும்பத்தில் அட்டகாசமாக தீபாவளி கொண்டாடுற அளவு நம்ம தெருவில் வேறு யாரும் கொண்டாடலேன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. வீட்டில் சமையல் வேலைக்கும் ஆள் இருக்குது. தேவைன்னா உதவிக்கு வர நாங்கள் இருக்கோம்" என்று கோபாலன் பேசி கொண்டிருந்த போது, "என்னப்பா உன் இஷ்டம் போல் பேசிட்டு போகிற? நாங்கள் முதியோர் இல்லத்தில் சேர இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னாங்க? ஓ, இந்த தபாலை பார்த்து நீயே ஏதோ கற்பனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தபாலை நீயே பிரித்து படிச்சுப்பாரு" என்று தபாலை கொடுத்தார். அதை பிரிக்க தயங்கிய நண்பரிடம், "அட பிரிப்பா, நமக்குள்ள ரகசியம் ஏதுப்பா" என்றார் ராமையா. கோபாலன் தபால் உரையை பிரித்து படித்தபோது, "அன்புடையீர் வணக்கம். தாங்களும் தங்கள் துணைவியாரும் தீபாவளிக்கு 4 நாட்கள் முன்பு நேரில் வந்து 30 செட் புடவை ரவிக்கை மற்றும் 30 செட் வேஷ்டி துண்டுகளும் எங்கள் இல்லத்திற்கு வழங்கியதோடு நன்கொடையாக 5000 ரூபாய் வழங்கியிருந்தீர்கள். தாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இத்தகைய உதவிகளை செய்து வருகிறீர்கள். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் பல வளங்களையும் நலங்களையும் பெற இறையருளை எங்கள் இல்லத்தில் உள்ள அனைவரும் வேண்டுகிறோம்" என்று வாசகங்களை கண்ட கோபாலனின் கண்கள் கசிந்தன. "என்னை மன்னிச்சிடு ராமையா. நமக்குள்ளே எந்த ரகசியமும் இல்லைன்னு கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னேன். ஆனால் 5 வருஷமாக செய்துட்டு வர இந்த நல்ல காரியத்தை பற்றி இதுவரைக்கும் ஏதும் வாய் திறக்கலையே" என்று ஆதங்கப்பட்ட கோபாலனுக்கு, "இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான். அதுக்கு காரணமும் உண்டு. என்கிட்ட படித்த பையன் ஒருவன் பெரிய துணிக்கடை நடத்துகிறான். அவன்கிட்ட தான் தீபாவளிக்கு முன்பு இந்த துணிகளை வாங்குவேன். என்னோட பையன்களும் பெண்ணும் அடிக்கடி தீபாவளிக்கு பட்டு துணிங்க வாங்கி தருவது உனக்கு தெரியும். அதில் ஒரு செட்டை தான் நாங்கள் தீபாவளிக்கு உபயோகிப்போம். மீதி செட்டுகளை பிரிக்காமல் தீபாவளி முடிஞ்சதும் இந்த கடைக்காரன்கிட்ட கொடுத்து விடுவேன். அவனும் அவற்றோட முழு தொகையும் கணக்கிட்டு அது போக மீத தொகையை நான் வாங்கும் துணிகளுக்காக பெற்றுக்கொள்வான். எனக்கு காட்டுற நன்றி கடனாக இப்படி செய்கிறான். இந்த வருஷம் நான் கொடுக்க வேண்டிய மீதி ரூபாய் 700 கூட வாங்க மறுத்து அவன் முதியோர் இல்லத்துக்கு செய்கிற தர்மமாக ஏற்றுக்கொள்ள சொன்னான். நம்ம 2 பேருக்குள்ளே எந்த ரகசியமும் இல்லைனாலும் இதை உங்ககிட்ட நான் சொல்லி, ஒருவேளை தப்பி தவறி அது என் பையன்கள் பெண்ணின் காதுகளில் விழுந்தால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அதனால் தான் சொல்லலை. தயவு செய்து இதை பற்றி விசாலத்திடம் சொல்லாதே" என்று ராமையா பதிலளித்தார். "ராமையா, உன்னை பற்றி நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியந்தான் இந்த ஜென்மம் உன்னை எனக்கு நண்பனாக கொடுத்துருக்குப்பா" என்று கூறி மகிழ்ந்தார் கோபாலன். பலர் மற்றவர்கள் பார்த்து புகழ வேண்டும் என்றே இக்காலத்தில் ஈகை செய்கிறார்கள்.
கோவிலுக்கு ஒரு குழல் விளக்கு வாங்கி கொடுத்து அதில் தம் பெயரை எழுதுபவர்களை கூட காண்கிறோம். ஆனால் உண்மையில் வறுமையிலும் வாழும் ஒரு ஏழைக்கு உதவுவதே ஈகையாகும். மற்றபடி பொருள் வளங்களெல்லாம் தனக்கு ஒரு பயனை எதிர்பார்த்து செய்வன என்று வள்ளுவர் பின்வரும் குறளில் கூறுகின்றார். 221வது குறளாக, வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ராமையாவுக்கு இச்செய்யுள் பொருந்துமன்றோ? ஈகை அதிகாரத்தில் வள்ளுவர் சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றார்.